அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். கோதுமை ரவையோட பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து ஒரு 2 விதமான டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன் பாருங்கள். அதை இங்கே ஒரு பேசினில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையை நம்ம ஊற வைக்க போகிறோம். அதனால் பாருங்கள், ஓரளவுக்கு கோதுமை ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் இந்த கோதுமை ரவை ஊறட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் எடுத்து கோதுமை ரவை நல்லா ஊறியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஊறின கோதுமை ரவையை பாருங்கள், அப்படியே அந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துடலாம். கோதுமை ரவையை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கோதுமை ரவை ஊற டைம் தான். சட்டுன்னு டிஃபன் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதோட கூடவே பார்த்திங்கன்னா நான் டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். கேரட் துருவலை உள்ளே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கையும் பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு துருவிட்டு அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கருத்து போகாமல் இருக்க. அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். கோதுமை ரவை தோசைக்கு நம்ம மாவு அரைச்சி எடுத்துட்டோம். மாவு புளிக்கணும்லாம் இல்லை, நம்ம உடனே தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் நம்ம ஒரு சைட் டிஷ் மட்டும் அதுக்கு ரெடி பண்ணிடலாம். கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம். ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிட்ட சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே நான் இன்றைக்கி காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டிலே சின்ன வெங்காயம் வதங்கட்டும். பச்சை மிளகாயும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். ரெடியாகட்டும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி வதங்கி வந்தாச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சின்ன வெங்காயம் தக்காளி பழத்தை வச்சு பச்சை மிளகாயோட சேர்த்து பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம், கூலாகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மாவில் ஆட் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாவில் சேர்த்துடலாம். நீங்கள் ப்ளெயினாக தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி சேர்த்து போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஹீட்டாக எடுத்து இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா மொறுன்னு தோசை சூப்பராக வரும். ஒரு கரண்டி மாவு எடுத்து மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மெதுவாக ரெடியாகட்டும். சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். தோசை நம்ம கல்லில் விட்டுருக்கோம். ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிடலாம். நம்ம வதக்குனது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். இப்போ இதை நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சி நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. சிம்பிள் சட்னி. அதுக்கு நம்ம தாளிச்சதை சேர்க்க போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, தாளிச்சதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சின்ன வெங்காயம் தக்காளி பழம் சட்னி தயாராகியாச்சு. இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும். தோசை ஒரு சைடு ரெடி ஆகிடுது. மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுடலாம். அடுத்த சைடு ரெடியாகி வரட்டும். எவ்வளோ பர்ஃபெக்டாக தோசை வந்துருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் சைடு ரெடி ஆகட்டும். தோசை ரெடி ஆகிடுத்து. நம்ம எடுத்துடலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சுட சுட நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவுக்கும் நீங்கள் இப்படியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரேஷியோ இதே அளவு போட்டு பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக வரும்.
1 கப் நம்ம கோதுமை ரவை எடுத்ததுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டையும் சீவி போட்டேன். நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து பார்த்துட்டு போட்டுக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக வருது டெக்ஸ்டர் எல்லாமே. சுற்றி வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஏன்னா வெறும் கோதுமை ரவை மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையும் ரெடியாக நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை ரவையோட உருளைக்கிழங்கு கேரட்லாம் சேர்த்து போட்டு ஒரு அருமையான தோசை ரெசிபி. சைட் டிஷ்க்கு ஒரு சட்னி. கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் கோதுமை ரவை எடுத்திங்கன்னா அதே கப்லேயே வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இதுதான் ரேஷியோ. 1 கப்புக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் பாசிப்பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி எடுத்து வச்ச 1/2 கப் பாசிப்பருப்பை அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு கடாயில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். பாசிப்பருப்பு ரொம்ப வந்து கலர் மாறிடக்கூடாது. அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாத வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு லேசாக வாசனை வந்து ஒரு லைட்டாக ஒரு கலர் மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும். அதனால் மெதுவாக பக்கத்துலேயே இருந்து வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தெடுத்தால் போதும். லேசாக கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். பாசிப்பருப்போட வாசனையும் வருது. இந்த டைமில் நம்ம வறுத்த பாசிப்பருப்பை இங்கே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பில் நம்ம தண்ணியை சேர்த்து இந்த பாசிப்பருப்பை ஊற விட போகிறோம். பாருங்கள், கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. லேசாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இங்கே கோதுமை ரவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை ரவை வந்து வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக ஒரு 1 நிமிஷம் வறுத்துட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதையும் வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் கோதுமை ரவையை வறுத்தா போதும். ரொம்ப வறுக்க வேண்டாம். பாருங்கள், லேசாக ஒரு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த கோதுமை ரவையை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. அதுவும் வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கோதுமை ரவையை பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து 10 நிமிஷம் ஊறி ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் சேர்த்துப்போம். இப்போ இதை ஒரு தடவை நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் எல்லாமே தாளித்து வரட்டும். அப்படியே சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம். இஞ்சி துருவலை உள்ள சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் எடுத்துக்கிற கோதுமை ரவை பாசிப்பருப்பை பொறுத்து நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வரிசையாக நம்ம காய்கறிகள் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் போடாமல் தான் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கேரட்டை கட் பண்ணி உள்ளே போட்டு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதில் பட்டாணி போட்டுக்கலாம், பீன்ஸ் இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்கிற காய்கறியை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ காய்கறியை சேர்த்தனால ஒரு 5 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லே காய்கறிகள் வந்து வதங்கணும். அதனால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்தனால ஒரு நிமிஷம் சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் ரெசிபி. டிஃப்ரெண்ட்டாக கோதுமை ரவையோட பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்து போட்டு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 10 நிமிஷம் ஊற வச்ச பாசிப்பருப்பு அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். எப்போவுமே கோதுமை ரவையில் நம்ம சாதாரணமாக உப்புமா பண்ணுவோம். இந்த மாதிரி பாசிப்பருப்போடு சேர்த்து பண்ணுவோம். ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சாக டேஸ்டியாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பை போட்டதுக்கப்புறம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம கோதுமை ரவையை சேர்க்கலாம். கோதுமை ரவையை ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம். அந்த வறுத்த கோதுமை ரவையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. டக்குன்னு நம்ம வந்து இந்த டிஃபன் ரெசிப்பியை பண்ணிடலாம். பாசிப்பருப்பு வறுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஊறுற டைம் தான். கடகடன்னு நம்ம ரெசிப்பியை பண்ணி முடிச்சிடலாம்.
இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம். எந்த கப்பில் நம்ம கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே 4 கப் தண்ணி விடணும். நம்ம 1 கப் கோதுமை ரவை, 1/2 கப் பாசிப்பருப்பு, மொத்தமாக 1.5 கப் எடுத்தோம். அதுக்கு கோதுமை ரவை எடுத்த கப்பில் 4 கப் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு சரியாக இருக்கும். நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவு விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டான். லோ ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வந்து ரெடி ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். எவ்வளோ அருமையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டால் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நெய் விட்டு பண்ணுறோம். அப்படியே எல்லாத்தோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அருமையாக ரெசிபி ரெடியாக இருக்குது. இதே அளவில் இதே ரேஷியோவில் போட்டு பண்ணுங்கள், சூப்பராக வரும். சுட சுட நம்ம ரெடி பண்ண இந்த கோதுமை ரவை கிச்சடிக்கு நீங்கள் சட்னியை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். நம்ம சேனலில் தக்காளி தொக்கு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை ரவை பாசிப்பருப்பு வச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.